எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இந்த அதிகாலை வெளியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்களும் போராட்டங்களும் நிறைந்ததான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. சில வேளையில் நாம் நினைக்கிறோம், ஏன் கர்த்தரை நான் அறிந்திருக்கிறேனே, அவர் ஏன் எனக்கு இந்த உபத்திரவத்தை அனுமதிக்கிறார்? அருமையான தேவப்பிள்ளை, உபத்திரவம் தான் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை பெருக செய்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது. சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார். சங்கீதம் 119 சங்கீதம் 71 வாசித்தோமானால், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நான் உபத்திரப்பட்டது நல்லது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரம் இருந்தால்தான் நாம் தேவனை இன்னும் கிட்டி சேர முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அநேக உபத்திரவத்தின் வழியாகத்தான் நாம் பரலோகம் செல்ல முடியும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இங்கே நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு உபத்திரவத்தை கொடுப்பதன் மூலமாக அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். தேவனை எல்லாரும் அங்கு மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நடத்தின வசனத்தை குறித்து நாம் சிந்திக்கலாம். அப்போஸ்தலர் 4:21 வாசித்தோமானால், நாங்கள் நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடினால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றில்லாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். இந்த சம்பவம், ஒரு முடவன் அவனை கர்த்தருடைய ஆவியினால் எழுப்பின பொழுது அந்த அற்புதத்தை கண்டு ஜனங்கள் பயந்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினால். காரணம் என்ன? தேவன் செய்த அற்புதத்தின் மூலமாக உபத்திரவங்கள் வரும் பொழுது நாம் தேவனுக்குள் நெருங்கி இருக்கிறோம். தேவனுக்குள் நெருங்கும் பொழுது அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் கர்த்தராகிய ஆண்டவர் கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே அப்போஸ்தலர்கள் ஆகிய இவர்கள் கர்த்தருக்குள்ளே காத்திருந்து தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உடனே அவர்கள் செய்த வேலையை குறித்து நாம் வாசிக்கிறோம். 21 தேவன் செய்த அற்புதத்தை பார்த்த உடனே அநேக தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள், அவர் மகிமைப்படுத்தினார்கள். தேவனுடைய பிள்ளை, யாரும் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்கிறார், நம் மூலமாக கர்த்தர் செய்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நீ அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதற்கெல்லாம் காரணம் என்ன? தேவனுடைய பிரமாணங்களை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனோடு நாம் நெருங்கி இருக்கும் பொழுது, நமக்குள்ளே கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை கட்டளையிடுகிறார், நம்பிக்கையை கட்டளையிடுகிறார். தேவனுடைய பிள்ளை, சிந்தித்து பாருங்கள், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் அற்புத அடையாளங்களை நடத்தும். யோசித்து பார்த்தோமானால், அப்போஸ்தலர் காலத்திலே பேதுரு பிரசங்கித்த பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் விசுவாசத்தின் வார்த்தைகள் எங்கே இருக்கிறதோ அங்கு கர்த்தர் கிரியை செய்கிறார். எனக்கு அன்பான தெய்வப்பிள்ளை, உபத்திரப்படுவது நல்லது. ஏனென்றால் நாம் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அவருக்குள்ளே உள்ளான அனுபவத்திலே முன்னேறி போகும் பொழுது நம் மூலமாக செய்கிற அற்புத அடையாளங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த காலைவெளியில் தேவனுடைய பிள்ளை, இந்த பிரமாணங்களை நீ கற்றிருக்கிறாயா? உபத்திரவத்தை கண்டு கலங்காது. ஏனென்றால் உபத்திரப்பட உனக்கு கர்த்தர் பலனை கொடுக்க அவர் விரும்புகிறார். ஆகவே சொல்லுவோம், கர்த்தாவே, நாங்கள் உபத்திரப்பட்டது நல்லது, ஏனென்றால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். உங்களுடைய பிரமாணங்களை எங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுடைய உள்ளத்திலே மிக ஆழமான விசுவாசம் எழுகிறபடியினாலே நானும் நீங்களும் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அருமையான பிள்ளை, விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மை கர்த்தர் கனப்படுத்துகிறார். இந்த தேவனாய் கர்த்தரை குறித்து அறிந்திருப்பதனால் உபத்திரவத்திற்கு கலங்க வேண்டாம், உபத்திரவத்தை குறித்து யோசிக்க வேண்டாமோ. அதன் மூலமாய் நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதில்லை. இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஆழமாய் விழுந்து நாம் அநேகரை கர்த்தருக்குள் வழிநடத்த இது உதவி செய்கிறது. அப்படிப்பட்ட நம்பிக்கையில் இந்த காலவெளியிலே, கர்த்தாவே, நாங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது. ஏனென்றால் உமது பிரமாணங்கள், உம்முடைய கற்பனைகள், ஆண்டவரே, நீர் கொடுத்ததான இந்த பிரமாணங்களை கற்றுக்கொண்டு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவோம். அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கனப்படுத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆமென். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நாங்கள் உபத்திரப்படுவது நல்லது ஐயா. ஏனென்றால் அதன் மூலமாக நாங்கள் இன்னும் உடைய வார்த்தைகளை வாசித்து உம்மிடத்திலே ஜெபத்திலே கடந்து வந்து உம்முடைய பலனை நாங்கள் பெற்றுக்கொண்டு அற்புத அடையாளங்களை நீர் எங்கள் மூலமாய் செய்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்களும் உம்மை விசுவாசிக்க, உம்மில் நம்பிக்கை வைக்க என் தேவன் கிருபை செய்வீராக. கர்த்தாவே, ஒரு விலையேசுவை அறியாதவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கும் கர்த்தாவே, மெய்யான தேவனாகிய
உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை நீ தருவீராக. தொடர்ந்து ஆசீர்வதியை மகிமைப்படுத்தும் பாதுகாத்தலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.